வணக்கம். வெல்கம் டு மேத்யூசி அகாடமி. நம்ம அகாடமியோட ஒன் ஆஃப் த ப்ரௌட் அச்சீவர் முத்துலட்சுமி மேம் அவங்களோட ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல 113 மார்க் ஸ்கோர் பண்ணி ஸ்டேட் லெவல்ல 4th ரேங்க் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க இந்த அச்சீவ்மெண்ட்டை எப்படி பண்ணாங்க, எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாங்க பத்தி இந்த வீடியோல நம்மளோட ஷேர் பண்ண போறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வந்து முத்துச்செல்வி. நான் இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்சிருக்கிற இந்த பிஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாம்ல வந்து ஸ்டேட் லெவல்ல 4th ரேங்க் செக்யூர் பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்கோர் வந்து 113 113 வாங்கியிருக்கேன். நான் முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அடுத்தபடியா மேத்யூசி அகாடமி ராஜசேகர் சார் அவருக்கு வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை. அப்புறம் என்னுடைய ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட பிஜி வந்து நான் 2016 கம்ப்ளீட் பண்ணேன். எம்ஃபில் 17 முடிச்சிருந்தேன். பட் அதுக்கப்புறம் ஒரு லாங் கேப் இருந்தது. இடையில ஒர்க் பண்ணேன். ஒரு பிரைவேட் காலேஜ்ல வந்துட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இந்த பிஜிடிஆர்பி பத்தின அவேர்னஸ் எல்லாம் எதுவுமே எனக்கு அப்போதைக்கு கிடையாது. பட் ஆஃப்டர் கொரோனா தான் வந்து எனக்கு என்னன்னா அந்த மாதிரி பிஎட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிஎட் ஜாயின் பண்ணேன். பட் அந்த டைம்ல தான் எனக்கு இந்த மாதிரி பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் வந்து இருக்கு, நம்மளும் இந்த மாதிரி பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுனா ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் வந்து வாங்க முடியும் அப்படின்ற அந்த அவேர்னஸ் வந்து எனக்கு அந்த டைம்ல தான் கிடைச்சது. ஸோ என்னோட பிஎட் வந்து 22ல வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். நெக்ஸ்ட் நான் மேத்யூசி அகாடமில வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். 23ல டிசம்பர்ல ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு இங்க மேத்யூசி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா சாரோட டீச்சிங் தான் வேற லெவல் டீச்சிங். சொல்ல போனா ஒவ்வொரு கிளாஸுமே நான் அதை வந்து நான் பார்க்கும் பொழுது ஒரு இன்டெலெக்சுவல் ஜாய் அந்த மாதிரி தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து ஆல்ரெடி என்னதான் நம்ம படிச்சிருந்தாலும் பிஜில எல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருப்போம். பட் அது இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம அந்த கான்செப்ட்ஸை வந்து படிக்கும் பொழுது புரிஞ்சுக்கும் பொழுது கொஸ்டின்ஸை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இல்ல நம்ம மனசுல அது வந்து ரொம்ப ஆழமா பதிஞ்சிடும். ஸோ எனக்கு சாரோட டீச்சிங் வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லை. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்டை வந்து எனக்கு ஒவ்வொரு கான்செப்ட்லயும் வந்து கொடுத்ததுன்னு தான் சொல்லணும். செகண்ட், மேத்யூசி அகாடமில இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் எனக்கு பர்சனலா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு மேரிட் விமன், எனக்கு 2 கிட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ குழந்தைங்களை வச்சுட்டு நம்ம வீட்டுல லைவ் கிளாஸ் அட்டன் பண்றது இல்லைன்னா ஆஃப்லைன் கிளாஸ் அட்டன் பண்றது எனக்கு அது வந்து ஒத்து வரல. குழந்தைங்களை விட்டுட்டு போய் ஆஃப்லைன் கிளாஸ் அட்டன் பண்றது அது ரொம்ப கஷ்டம், பார்த்துக்க ஆள் இல்லை. ரெண்டாவது வந்துட்டு அவங்கள வச்சுட்டு எனக்கு லைவ் கிளாஸஸ் வந்து என்னால அட்டன் பண்ண முடியல. ஸோ நான் என்ன பண்ணிக்கிடுவேன் அப்படின்னா, பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் ரெக்கார்டட் செஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். இங்க வந்து ரெக்கார்டட் செஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நான் வந்து அதுல கிளாஸஸ் வந்து நான் கவனிப்பேன். ஸோ எனக்கு அது வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அப்புறம் பாத்தீங்கன்னா டெஸ்ட் பத்தி சொல்லணும், டெஸ்ட் கொஸ்டின்ஸை பத்தி சொல்லணும். ஆரம்பத்துல நான் ஃபர்ஸ்ட் எழுதின டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் தான் வந்து எழுதியிருந்தேன். 3 hours டெஸ்ட். நான் உட்காந்து எழுதினது 1 hour மட்டும்தான். என்னால அந்த எக்ஸாம் ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ண முடியல. நான் என்ன நினைச்சேன்னா மேலோட்டமா இருக்கும், வாட் இஸ் வாட் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டெஸ்ட் வந்து எழுத ஆரம்பிச்சேன். பட் அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது சாரோட டெஸ்ட்னா நம்ம சும்மா ஏனோ தானோலாம் வந்துட்டு பார்த்துட்டு வந்துட்டுலாம் எழுத முடியாது. ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ப்ரிப்பரேஷன் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை வந்து நம்ம அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு ஆரம்பத்துல பயமா இருந்துச்சு. பட் அதை வந்து நான் பாசிட்டிவா வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டேன், பாசிட்டிவா நான் வந்து மாத்திக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகுனா, சாரோட டெஸ்ட்னா சும்மா எழுத முடியாது, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் எழுதணும். அப்போ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு எப்படி அந்த கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் நல்லா ஹையா இருக்கும், அந்த மாதிரி அதுக்கேத்த மாதிரி என்ன நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். வந்து டெஸ்ட் டிஸ்கஷன். இப்போ நம்ம டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மிஸ்டேக்ஸை வந்து அனலைஸ் பண்ணணும். டெஸ்ட் மட்டும் எழுதுறோம், மிஸ்டேக்ஸ் வந்து அனலைஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா அது அந்த அந்த டெஸ்ட் எழுதுறதுக்கு வந்து பிரயோஜனம் இல்லை. இப்போ இங்க வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு டெஸ்ட் டிஸ்கஷன் வந்து கிளாஸஸ் வந்து அதுவுமே போத் லைவ் அண்ட் ரெக்கார்டட் ரெண்டுமே அவைலபிள் தான். ஸோ அது பார்த்துட்டு நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் வந்து நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மிஸ்டேக் நோட் புக்னு தனியா செப்பரேட்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. நான் அப்படி பண்றது இல்லை. ஸோ எந்த பாயிண்ட்ல நான் மிஸ்டேக் பண்ணணும் அந்த நோட்ஸ்ல மெட்டீரியல்ல அது ஹேண்ட் ரிட்டனா இருந்தாலும் சரி இல்ல பிரிண்டட் மெட்டீரியலா இருந்தாலும் சரி நான் பக்கத்துல நான் நோட் பண்ணிக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட் கலர் எடுத்துட்டு நான் அந்த நோட் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல அந்த பாயிண்ட்ல வந்து ஐ மேட் மிஸ்டேக் சொல்லிட்டு எழுதி வச்சுக்கிடுவேன். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபைனல் ரிவிஷன் அப்போ வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
சுடர்விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் நம்ம வந்து நம்மள வந்து செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிட்டு நம்ம இந்த ஜேர்னில வந்து நம்ம போயிட்டு இருந்தாலும் பிரச்சனைகள் வந்து எங்க இருந்து வருதுன்னே சொல்ல முடியாது. அது உடல் ரீதியான பிரச்சனைகளா இருக்கலாம், இல்ல குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகளா இருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில வந்து பிரச்சனைன்னு ஒண்ணு வந்து நிக்கும். சோ அந்த டைம்ல நமக்கு நிறைய எமோஷனல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருக்கும். சோ எனக்கு இங்க மேத்திசில கிடைச்ச ஒரு ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாரோட மென்டார்ஷிப் தான். சோ என்னால முடியுமா, எனக்கு வந்து என்னால படிக்க முடியுமா, என்னால வந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியுமா, அந்த மாதிரி என்னதான் நல்லா படிச்சாலும் அந்த செல்ஃப் டவுட்ன்றது எனக்குள்ள எப்பவுமே வந்து இருந்துட்டே தான் இருந்தது. இப்ப அந்த டைம்ல எல்லாம் சார் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்ல மேம் கண்டிப்பா உங்களால முடியும், கண்டிப்பா நீங்க வந்து நல்லா எழுதுவீங்க, அந்த மாதிரி அவர் சொல்ற அந்த சின்ன சின்ன வார்த்தைகள் வந்து எனக்கு ரொம்ப பெரிய பலமா இருந்தது. மேத்திசி அகாடமில எனக்கு கிடைச்ச இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா டவுட் சால்விங். நான் படிக்கும்போது எல்லாருக்குமே சந்தேகம் வரும். சில சந்தேகம் நம்மளே தேடி கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணிருப்போம். பட் அதுக்கும் மீறி சில சந்தேகங்கள் டவுட்ஸ் வந்து நமக்கு இருக்கதான் செய்யும். ஸோ அது வந்து நான் சாருக்கு எப்போ வந்து நான் அந்த டவுட் கேட்டாலும் அது அவரால் எப்போ அதை இம்மீடியட்டா பார்க்க முடியுதோ பார்த்து முடிச்சு உடனே சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுவுமே ஒரு ரொம்ப பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட்னு நினைக்கிறேன். இப்போ எந்த ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் தயவு செஞ்சு மெமரைஸ் பண்ணாதீங்க. ஆஹ் ஒவ்வொரு கான்செப்டுமே வந்து நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து நிறைய மெமரைஸ் பண்ணிலாம் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. என்னால பர்சனலா அது பண்ண முடியாது. ஸோ எப்பவுமே நம்ம வந்து நிறைய மெமரைஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு கான்செப்டையுமே வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும்னா அண்டர்ஸ்டாண்ட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தேங்க்யூ மேம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ நேரம் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. அண்ட் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேரை உங்களோட ஸ்பீச் வந்து இன்ஸ்பயர் பண்ணணும்னு நம்புறேன். அண்ட் தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ.